ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வாழைப்பழம் தேங்காய் பூ சேர்த்து குழி பணியாரம் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைஸாக இருக்கும், மெதுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மேலே எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள், மெதுனாக இருக்குது பாருங்கள். அப்படியே வாழைப்பழம் தேங்காய் பூ தான், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கே நைஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் எடுத்துருக்கேன். பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க, ஈவினிங்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், வாழைப்பழம் கற்பூரவள்ளி வாழை, நம்ம எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கற்பூரவள்ளி எடுத்துருக்கேன். இது தோல் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாழைப்பழமெல்லாம் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அரை மூடி தேங்காய் திருகி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனு நெய் விட்டுருக்கேன் பாருங்கள். பாருங்கள், நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துடலாம். தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை அப்படி சேர்த்துருங்க. வெல்லம் ஒரு கப் இருக்கும், ஒரு 200 கிராம் வெல்லம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மசிச்சு விடுங்க. இந்த வாழைப்பழம், இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரும். வெல்லம் சுத்தமான வெல்லமாக இருந்தால் அப்படி நேரடியாக சேருங்க, இல்லைன்னா பாகு வச்சு சேர்த்துக்கணும். இந்த வெல்லம் உருகி வாழைப்பழமும் நல்லா மசிஞ்சு வந்துடும். வீட்டு பலகாரம் தான் இருந்தாலும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்குங்க. வெள்ளைப்பாகு உருகி வருது பார்த்தீங்களா, வாழைப்பழமும் நல்லா மசிஞ்சு வரும். அப்போ நமக்கு நல்லா இறுகிடும். பாருங்கள், 2 ஏலக்காய் தட்டி அப்படியே சேர்த்துக்குங்க. நல்லா நம்ம கலந்து விட நல்லா எரிக்கிடும். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூனு வறுத்த ரவை, நிறையா சேர்க்கக்கூடாது. சும்மா வாழைப்பழமெல்லாம் இலகி இருக்கும், நமக்கு உருண்டை பிடிக்க வராது. அதுக்காக பைண்டிங்காக தான். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த வெள்ளைப்பாகு இருக்குது, வாழைப்பழத்தோடைய ஈரம் அதுவே நல்லா வெந்து வந்துடும். இதை மசிச்சு விடுங்க. தீ குறைவாக வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நல்லா வாழைப்பழமெல்லாம் இருக்கிறதே தெரியல பாருங்கள், நல்லா மசிஞ்சிருக்கு. பாத்திரத்துலேயும் ஒட்டலை பாருங்கள். இப்போ ஆறிட்ட வரைக்கும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். திட்டமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம திட்டமாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சூடாக ஆறிடுது. நமக்கு உருண்டை எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு, குழி பணியாரம் கல் சின்னதாக தானே இருக்கும், அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். இதே மாதிரி எல்லாமே ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுட்டேன். லைட்டாக குழி பணியாரம் கல் வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுடுங்க. தீ குறைவாக வச்சுடுங்க. அது எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். நம்ம அதுக்குள்ளேயே மாவு ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இட்லி அரிசி மாவு ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ உருண்டை வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூனு டேபிள் ஸ்பூனால் மைதா, இதை நல்லா கலந்து. இந்த மாவுக்கு உப்பு, தோசை மாவில் உப்பு போட்டிருப்பேன் நான், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியமான அளவுக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், மாவில் இந்த உருண்டையை எடுத்து சேர்த்துருங்க. அப்படியே எடுத்து கரண்டியோடவே எடுத்து
நம்ம சிட்டமாக இந்த சைஸுக்கு நம்ம எடுத்தோன்னா இந்த சைஸுக்கு நம்ம எடுத்தோன்னா குழிப்பணியார கல்லில் ஊற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் இந்த கல் இல்லைன்னா கூட எண்ணெயில் கூட போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் எடுத்து போட்டுட்டேன். கொஞ்சோண்டு மேலே எண்ணெய் விடுங்க. நான் எண்ணெய் விட்டுருக்கு, உங்களுக்கு நெய் விடுற விருப்பமாக இருந்தாலும் நெய் விட்டு கொடுங்க. எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் உடனே கை வைக்க வேண்டாம், நல்லா செவரட்டும், அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். இது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக செவந்துடுது. இதே மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுட்டு அவ்வளோதான், அப்படியே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் வடி வச்சுட்டு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழம் தேங்காய் பூ சேர்த்து குழி பணியாரம் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு நல்லா சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.